வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, சாதம், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கிரேவி இது. இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேனில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சைடிஷ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பிரியாணி இலை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 1, பட்டை 1. இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம போட்ட பிறகு பெரிய வெங்காயம் 3, தக்காளி 4, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயம் அதை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கும் போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி இன்னும் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூட உப்பு ஒரு போதுமான அளவு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்லித்தூள் 2 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கின பிறகு பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் நான் ஊற வச்சதை எடுத்திருக்கேன். அதையும் இந்த மசாலா கூட போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் மேக்கர் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டாணி கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு இதை கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மீன் மேக்கர், இந்த பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம கர்டு கூட கொஞ்சம் தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா தண்ணியெலாம் ஓரளவுக்கு சுண்டி இந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம சாப்பாட்டுக்கோ தோசைக்கோ வச்சு நம்ம சாப்பிடும்போது, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது கறி சாப்பிட்டா என்ன சுவையோ அது மாதிரி இந்த சுவை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.